சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ओम् शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. 29வது ஸ்லோகம். बुद्धेर्भेदम् त्रितेश्चैव गुणतस्त्रिविधम् शृणु. प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय त्रितैव குணபேததः புரோச்யதே குணசங்கியதே. சாங்கியர்களுடைய குணத்தின் பிரகாரம் 3 குணங்கள் மூலியமாக நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து உனக்கு கூறப்போகிறேன். கவனமாக கேளு. அந்த 3 குணங்கள் சாத்விக, ராஜச, தாமச குணங்கள். அப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் போட்டு கொடுத்திருக்காரு. அதுல 12 விஷயம். ஸ்ரத்தா, ஆகார, யஜ்ஞ, தான, தபஹ, ஞானம், கர்ம, கர்த்தா, புத்தி, திருதிகி, சுகம், சந்நியாசம். இப்படி 12 டாபிக்ல பகவான் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். இத சாத்விக, ராஜச, தாமச. சோ நிஜமாவே நம்ம லைஃப் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு கொண்டு வரணும். இவர் ரியல் இன்ட்ரெஸ்ட், முமுட்சுத்துவம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா இந்த 12 லிஸ்ட் எடுத்துட்டு அந்த 12த்தையும் 3 பகுதியா பிரிச்சு 12 போட்டு சோ தாமசில என்னென்ன நம்ம கிட்ட சின்சியரா இருக்கிறது அப்படி முதல்ல இன்டெலெக்சுவல் ஆனஸ்ட் வேணும். அதை கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணணும், அப்ரப்டா டிஸ்மிஸ் பண்ணணும். அப்ரப்டா டிஸ்மிஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அதை நீக்கணும். அதுக்கப்புறம் ராஜசம் இருக்கு இல்லையா, அது உடனே நீக்க முடியாது. ஓகே, தமசுல இருந்து ரஜசத்துக்கு வரணும். ரஜசத்தை என்ன பண்ணணும்னா கிராஜுவலா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, கிராஜுவலா சேஞ்ச் பண்ணணும். புரியுதா? சோ சாத்விக்கு இம்மிடியா டெரரிஸ்ட் இருந்தா ஷூட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆளே லஞ்ச லாவண்யம் பண்ணிருப்பான், அது மெதுவா ஒழிக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் சத்துவத்தை கொண்டு வரணும். புரியுதா? இந்த மாதிரி சில இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம ஒரு குரூப்ல இருக்க மாட்டோம், மிக்சிங் இருக்கும். தாமசிக்கல சிலது இருப்போம், ராஜசத்துல சில இருக்கும், சத்துவத்துல சிலது இருக்கும். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சுதான் இருக்கணும். இதுல விசேஷம் என்னன்னா, ஒரு நாள் தாமசிக்கத்துல இருப்போம், இன்னொரு நாள் ரஜஸ்துல இருப்போம், இன்னொரு நாள் சத்துவத்துல இருப்போம். ஒரு விஷயத்துல, ஒரே விஷயத்துல.
அப்படின்னா அதெல்லாம் எப்படி கன்ஃபியூஸ் பண்றது? கன்ஃபியூஸே இல்ல. ஆவரேஜா இருக்கும். உங்களுக்கு சுபாவமா சில ஏரியாவில் அடி வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஏரியாலாம் இவர் கிளாரிட்டி கிளாரிட்டி கிளாரிட்டி. இதுதான் நம்ம வந்து சின்சியரா பண்ண வேண்டிய ஒரு ஹோம்வொர்க். இது இந்த ஹோம்வொர்க் எத்தனை நாளைக்கு? இது ஹோல் லைஃப், ஜன்மாந்திரமா செய்யக்கூடாது. அப் டு முக்தி அடைய வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். திஸ் இஸ் எக்ஸசைஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். இப்படி ஜபம், பூஜா, அர்ச்சனை, பாத யாத்திரை, அது பிரதட்சணம், அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். அது போல கீதா கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இது ஒரு எக்ஸசைஸ். இதுல கிளாரிட்டி நமக்கு கொண்டு வரணும். ஓகே, இப்ப 12 டாபிக் இல்ல, இன்னொரு 3 டாபிக் பாக்கி இருக்கு. அது நம்ம இப்ப பார்க்க போறோம். புத்தி, திருதி, சுகம். இத 3 பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு வந்து புத்தியும் திருதி ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். 3 3 6. ஓகே, சுகம் இருக்கு இல்லையா, ஆனந்தம், ஹாப்பினஸ், அது வந்து நாளைய கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ புத்தி இந்த இது பண்ணிட்டா நமக்கு வந்து டோட்டல் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த 29 என்ன பண்ணா ஜஸ்ட் புத்தி அந்த திருத்தி அப்படின்னா என்னன்றத இன்ட்ரோடியூஸ் பண்றார். அவ்வளவுதான். புத்தேகே திருத்தேச்ச திரிவிதம் பேதம் குணதா ஏவ. சோ இந்த புத்தியும் இந்த திருத்தினா உறுதி, வில் பவர், மன உறுதி. ஓகே, அந்த மன உறுதி அது இன்டலெக்ட், புத்தி. இந்த விஷயத்தை அர்ஜுனா அசேஷன பிரதக்துவேன, அசேஷன பிரதக்துவேன நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம உனக்கு சொல்ல போகிறேன். காம்ப்ரமைஸ் இல்லாம சொல்றதுன்னா ரிலேஷன்ஷிப் போயிடும். இவர் டிக்ளேர் பண்றதுல இருந்த என்ன சொல்றாரு? அசேஷேன. ஓகே, ஒளிவு மறையெல்லாம் சொல்ல போறதுல டைரக்டா சொல்ல போறேன். எப்பெல்லாம் வந்து அசேஷன சொல்றாரோ, அது போல சுருணு சொல்றாரோ, அந்த இடத்துல என்ன பளிச்சுன்னு காம்ப்ரமைஸ் இல்லாம பண்ண போற சொல்ல போறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? லூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு அவரு. சிஷியனை கூட லூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா சிஷியனாயிட்டா லூஸ் பண்ண அவன் வந்து போக முடியாது. திஸ் இஸ் ஒன்னோட ஒன்னு கனெக்டட். ஓகே, அதனால இவன் சிஷியன் ஆயிட்டான்ற உறுதியில இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் எஸ்கேப் ஆகி போக முடியாது. நான் தான் குரு, இவன் தான் சிஷியன் முடிவாயிடுச்சு. அதனால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு இப்போ பளிச்சு 16, 17, 18 சொல்லி முடிக்கிறது. புரியுதா? இப்போ முன்னாடி வரைக்கும் அவருடைய டோன் டிஃபரண்ட், 15க்கு பிறகு அவருடைய டோன் டிஃபரண்ட். புரியுதா? ஏன்னா சப்ஜெக்ட் முடிச்சாகணும். ஓகே, எத்தனை நாளைக்கு தான் பாட்டு பாடிட்டு இருக்கிறது? மகனே ஸ்வீட்டா சொல்றது எங்கேயா ஒரு இடத்துல வந்து முடிச்சாகணும் இல்லையா? அதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. அதனால கரெக்டா தான் சொல்றாரு அவரு. ஓகே, எனக்கு என்னவோ படுறது அப்படிதான். உங்களுக்கு புரோட்சமானம் சுருணு, அப்படி நான் உனக்கு கூறப்போறேன், கவனமா கேளு. புத்தி இன்டலெக்ட் இருக்க மனுஷனுடைய புத்தி சாத்வீக புத்தி, ராஜச புத்தி, தாமசி புத்தி. அத 3 பிரிச்சு சொல்ல போறேன். திருத்தின்றது மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். எத்தனை பாட்டு பாருங்க, பியூட்டிஃபுல். ஓகே, பராசக்தி கிட்ட போய் அப்படி கேட்கணும். ஓகே, எனக்கு வந்து நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். எப்படி? அதுல மனதில் உறுதி வேண்டும். இந்த மனசுல டிட்டர்மன்ஸ் உறுதி இருக்க, வில் பவர். அந்த வில் பவர் பலருக்கு வந்து தகராறுல இருக்கிறது. ஓகே, அதனால வில் பவர், பர்சிவியரன்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு தேவை? இந்த பண்புகள் 20 அடையிறது அவ்வளவு சுலபமா இருக்கிறது. அதுக்கு எக்ஸ்ட்ரானரி வில் பவர் தேவை. தெய்வீ சம்பத் அது வரத்துக்கு எக்ஸ்ட்ரானரி வில் பவர். இந்த தெய்வீ சம்பத்து வரத்துக்கு என்ன வில் பவர் வேணுமோ, மனசு உறுதி வேணுமோ, அதோட ஆசுரி சம்பத்தை விடுறதுக்கு நிறைய சக்தி வேணும். புரியுதா? உன்னை வந்து அடையறதை விட இன்னொன்னு பழக்கப்படுத்திருக்குமே, அதை விடுறது இருக்க ரொம்ப டிஃபிகல்ட், மோர் டிஃபிகல்ட். ஓகே, சரி. அப்ப இதுக்கு எடுத்துண்ட விஷயத்தை நான் முடிச்சாகணும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு என்ன வேணும்? மன உறுதி வேணும், வில் பவர் வேணும். ஓகே, இந்த வில் பவர் உள்ளவர்களால் தான் எதை வேணா சாதிக்க முடியாது. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இங்க டாபிக் வில் பவர். இந்த மாதிரி 3 டாபிக். ஒன்னு வந்து புத்தி பத்தின விஷயம், இன்னொன்னு உறுதியை பத்தின விஷயம். அதனால நமக்கு இப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்ரி கிளாஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. தப்பிக்க முடியாது போல இருக்கு. புரியுதா?
அதனால இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தது 30 to 32 சாத்வீக புத்தியை பத்தி சொல்றாரு. ஓகே, அது என்னது? 33 to 35 வரைக்கும் திருத்தியை பத்தி சொல்ல போறாரு. இப்ப வந்து சாத்வீக புத்தியை பத்தி படிப்போம். 30, 31, 32. பிரவೃத்திஞ்ச நிவೃத்திஞ்ச கார்யாகார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி புத்திஸ்ஸ பார்த்த சாத்விகி யயா தர்மமதர்மம் ச கார்யம் ச கார்யமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஸ்ஸ பார்த்த ராஜசி அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவ்ருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திஸ்ஸ பார்த்த தாமசி. நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தை மூட நம்பிக்கை குப்பையெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே, அவனுக்கு அறிவு கிடையாது. புரியுதா? புத்தியை பத்தியும் இன்டலெக்ட் எப்படி ஒர்க் பண்றது, பங்கன் பண்றது, எல்லாத்த பத்தி சொல்றது நம்முடைய கல்ச்சர். புரியுதா? எஸ்பெஷலி புத்திக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. காயத்ரி மந்திரம் சொல்லு, சூரிய நமஸ்கார மந்திரம் சொல்லு, புத்தி ப்ரொடியூஸ் பண்றதுக்கே நிறைய இருக்குது நமக்கு. ஓகே, அதுக்கு சரஸ்வதி தேவி இருக்குது, அயகிரிவர் இருக்காரு, பிரகஸ்பதி இருக்காரு, பிரம்மாஜி இருக்காரு, விநாயகர் இருக்காரு. இதெல்லாம் புத்தி ரிலேட்டிவா இருக்கிறது. நிறைய ஸ்கூல்ல போனா சரஸ்வதி போட்டோ காணும், இதுதான் மிஸ்ஸிங். சரஸ்வதி போட்டோ மிஸ்ஸிங். புரியுதா? நம்ம ஊர் ஒரு டிஎம்கே மினிஸ்டர் ஒருத்தர் போனார், எஜுகேஷன் மினிஸ்டர். ஓகே, எல்லாரும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டெல்லாம் பாடினா வாக் அவுட் பண்ணிட்டான். குரு உற்சவ் இந்த 5ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம், குரு உற்சவ். இணைய தப்பு இதுல அப்ப விட்டு சொத்து போறது என்ன, அது தெரியுதுல. ஓகே, குரு உற்சவம்னா கோவம் வருது. ஓகே, கருணாநிதி மாத்திரம் சமஸ்கிருத பேர் இல்லையாக்கோ? இல்லையா? இல்லையா? அது பேர் தானே, சமஸ்கிருதம் தானே. திராவிடம்ன்றது சமஸ்கிருதம் தானே, உதய சூரியன்றது சமஸ்கிருதம் தானே, எல்லாமே சமஸ்கிருதம். உங்களுக்கு இதெல்லாம் புரியணும். இதை ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல. ஓகே, அதனால இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரே கத்துறான். ஓகே, ஸ்டாலின் பேர் வச்சு போறான், ஆனா குரு உற்சவம்னு வச்சிருந்தா வந்து வெடிக்கிறதா, தலை புகையிறது. ஒழிஞ்சு போட்டோம், இதோட இந்த குரூப்போட முடிஞ்சுட்டு. ஓகே, அதனால இந்த புத்திக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் டேட்டிஸ். அதுக்கே தேவதை, நிறைய தேவதை வச்சிருக்கோம் இந்த புத்தி வளர்க்கறதுக்கு. புரியுதுல? அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, சரஸ்வதியா இருக்கும், பிள்ளையாரா இருக்கும். ஓகே, 100கணக்கான பிள்ளையார் வச்சிருக்கேன். ஓகே, எங்க பார்த்தாலும் பிள்ளையார் இருக்கும். ஏன்? தட்ஸ் எ இண்டிகேஷன் ஃபார் புத்தி. புத்தி புரியுதா? புத்தி இம்பார்ட்டன்ட். புத்து அப்படி சொல்லுவாங்க. புத்துனா என்ன? புத்தி இல்லாதவன். புரியுதா? மண்டுன்னு அர்த்தம். மண்டு நான் சொல்றத கேளா, அசமஞ்சே இருக்குல்ல, இதெல்லாம் புத்தி இல்லாதது. உனக்கு புத்தி இல்லாம பிறந்துட்டேடா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஓகே, அப்ப புத்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்கல்டிஸ். புரியுதா? அது நிறைய பேருக்கு வந்து பகவான் பிரம்மாஜி கொடுத்தத அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டான். ஓகே, இந்த பார் பிரம்மாஜி நான் யூஸ் பண்ணவே இல்லை, நீ கொடுத்தது எனக்கு என்னத்துக்கு தேவையில்லை, நீனே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா. ஓகே, ஆனா ராஜாஜியோட புத்தி வந்து பிரஷர் பண்ணி வச்சிருந்தானா. ஓகே, இன்டெலெக்ட், அந்த பிரெயின். ஓகே, இந்த மாதிரி புத்தியை பயன்படுத்தினா ஒரு ஆளு. ராமேஸ்வரத்தில் ஒரு குடிசைக்குள்ள நான் போயிட்டு வந்தேன். அந்த ஆள் குடிசைக்குள்ள பிறந்தவரை இன்டர்நேஷனல் போய் யூரோப்ல நம்மளை அடக்கி ஆண்டு ஒரு இவர் இருக்கான யூரோப் பீப்புள், அவனுடைய பார்லிமெண்ட்ல போய் நம்மளுடைய இவர் இருக்கிற யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது வந்து 3000 வருஷத்துக்கு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னது. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
அது பெருஞ்சித்தனார் பாடினது, அது பழைய காலத்திலே பாடி இருக்கிறது சொல்லி அத பார்லிமெண்ட்ல அவா பார்லிமெண்ட்ல சொன்ன உடனே ஒரே கரகோஷம். புரியுதா? அப்படிப்பட்டவங்க ரொம்ப பெரிய ஆளு. புத்தியை பயன்படுத்தினார். குடிசையில பிறந்திருந்தாலும் புத்தியை பயன்படுத்தி அவரை பேர் சொன்னாலே எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. இதுக்கா டாக்டர் அப்துல் கலாம். புரியுதா? அதனால ஒவ்வொரு இடத்துலயும் புத்திக்கு நம்ம சல்யூட்டேஷன் பண்றோம். ஓகே, புத்தி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால புத்தின்றது நிறைய பேருக்கு அலர்ஜியா இருக்குது. சில குரூப்புக்கு புத்தி சொன்னாலே அலர்ஜி. ஓகே, அதனால நமக்கு இந்த துஷ்டம்லாம் வேண்டாம். பகவான அப்படியே நம்பிட்டு போனோம். நம்ம பகவான அப்படியே நம்புறது மூட நம்பிக்கை. பகவான அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன தத்துவ வித்து தத்துவ தரிசிகள் என்னை இப்படி பார்க்கிறார்கள். அறிவு நம்ம பயன்படுத்தணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அது தாண்டா வளர்ச்சி. உன்னை ஈன்றவளுக்கு நீ தரும் பெரும் மகிழ்ச்சி. புரியுதா? அதனால புத்தி இருக்கணும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். அதனால காயத்ரி இருக்கு இல்லையா, இதுக்காகவே நான் ஒரு 1008 காயத்ரி பண்ண பாரு. புத்தி எப்படி ஸ்டிமுலேட் பண்றதுக்காக காயத்ரி. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, நீ போய் எங்கேயும் போய் இந்த இதெல்லாம் ஒர்க் ஷாப்புக்கு எல்லாம் போயே வேண்டாம். ஓகே, காயத்ரி ஒர்க் ஷாப்ல பண்ணினா போறோம். புத்தி ஆட்டோமேட்டிக்கலி அது ஸ்டிமுலேட் பண்றது. அதுவே அப்படிதான் இருக்கு. ஓகே, அது மந்திரத்தினுடைய பொருளை புத்தி எது நம்மளை தூண்டி விடுகிறதோ அதை தியானிப்பேனாக அப்படி சொல்றது. புரியுதுல? ஒண்டர்ஃபுல் மந்திரா. புரியுதா? அது போல மந்திரம் இருக்கு, சூரிய நமஸ்கார மந்திரம் இருக்கு. அதனால புத்தி நாசகா பிரணஷ்யதி. அவன் புருஷார்த்தத்துக்கே அயோக்கியனா போயிடுவான். புத்தி நாசம். அதனால நம்ம இதுல சொல்றது விநாசகாலே விபரீத புத்தி. நீ கெட்டு போறதுக்கு முன்னாடி என்ன போனா புத்தியில தகராறு உண்டு. ஓகே, புத்தியில களி பிடிச்சிடுவான். புரியுதா? ரைட்ட ராங் ஆக்கிடுவான், ராங்க ரைட் ஆக்கிடுவான். அதுக்கு பேரு மோகம்னு பேரு. ஓகே, புத்தியில இருக்க குழப்பம் மோகம், மனசுல இருக்க குழப்பம் காமம். ஓகே, மனசுல இருக்கிற அப்ஸ்ட்ரகல்ஸ் காமம், புத்தியில இருக்கிறது குழப்பம், டெல்யூஷன். புரியுதா? அதனால உலகத்தில் இருக்க ஜனங்களை ரெண்டா பிரிச்சலாம். விவேகி அவிவேகி, இன்டெலெக்ட் ஃபெலோ அண்ட் அன்இன்டெலிஜென்ட் ஃபெலோ. புரியுதா? விவேகி அவிவேகி. சாஸ்திரம் ரெண்டா பிரிச்சுட்டு விவேகி அவிவேகி அப்படின்னு. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த புத்திய 3 விதமா பிரிச்சு சொல்றது. புரியுதா? அந்த புத்தி எப்படி இருக்கிறது? தாமசிக்கா இருக்கிறது, ராஜசிக்கா இருக்கிறது, சாத்விகமா இருக்கிறது. 3 டைப்ல இருக்கிறது அந்த புத்தி. அதை கண்டுபிடி. அப்ப எது சாத்விகம், எது சாத்விகம்? சூக்ஷ்ம தரிசிபியா தரிசிபிகி. கடோபனிஷத்து. யார் ஒருத்தருக்கு புத்தி சாத்வீக புத்தி வந்திருக்கிறதோ அவர்கள் தான் இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணுகிறார்கள். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம். அது மாத்திர கட்டோபனிஷத்து சொல்றது, உன்னுடைய வாழ்க்கை ஜர்னி இருக்க, அந்த சார்ட் இருக்க, அந்த சார்ட்டுக்கு உபமானம் சொல்றது. ஓகே, 5 இந்திரியங்கள் அந்த இது குதிரைய சொல்றது, அந்த தேர் எல்லாம் சொல்லிட்டு எப்படி பண்றது, சாரட்டு வண்டி எல்லாம் சொல்லிட்டு, மனசு குதிரைய சொல்லி, அந்த புத்தி கடிவால சொல்றது சாரதி. அந்த சாரதி கரெக்டா டிரைவ் பண்ணணும். அவன் தப்பு பண்ணிட்டான்னா முடிஞ்சிச்சு. யார் முடிஞ்சது? உள்ள இருக்க ஓனர் எல்லாருமே அவுட், வண்டி அவுட், ஓனர் அவுட், எல்லாருமே அவுட். திஸ் இஸ் பிகெஸ்ட் ப்ராப்ளம். பி கேர்ஃபுல். அதனால சில டிரைவர்லாம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க உங்க ஒரு இது பிக்ஸ் பண்ணிட்டு கால் டாக்ஸி தான் இருக்கிறத, கால் பண்ணாலே டாக்ஸி வந்துடுத. ஓகே, கால் கத்தினாலும் டாக்ஸி. அந்த டிரைவர் சொல்றான், அம்மா நான் கொஞ்சம் நிதானத்தில் இல்ல, கொஞ்சம் பாத்துக்கோங்க, நீங்க ஸ்டடியா உட்காருங்க. நமஸ்காரம் பா, நான் போறேன்னு கூட போறாள் அந்த பங்கன். அவன் ஆடி வண்டி ஆடலாம், அவன் ஆடப்படாது. டிரைவ் பண்ணும்போது உள்ள கொஞ்சம் டாஸ்மாஸ்க் போட்டு இருக்காராம். டாஸ்மாஸ்க் போட்டு ஆள நீ சாரதியா உட்காருவே? நீ நெவர். புரியுதா? அதனால நடுநடுல போலீஸ்காரர் இருப்பான். ஓகே, அவன் வாய தொடடா அப்படின்வான் இந்த லாரி டிரைவர்லாம். பாத்துருக்கீங்க நீங்க? ஓகே, நான் குடிக்கலாம்டா, நீ குடிச்சுட்டு ஓட்டப்படாது அப்படி சொல்லுவான். புரியுதா? நான் நின்று இருக்கேன். ஓகே, ஸ்டெடியா நிக்கிறேன் பாரு, நீ ஓட்டும் போது ஓட்டக்கூடாது, போடக்கூடாது. புரியுதா? அப்படி சொல்லுவான். சரி அண்ணா, இந்தாங்க ஒரு 500 ரூபாய், நீங்க ஒரு டாஸ்மாஸ்க்ல போய் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னா விட்டுருவான். அதான் டமால்டு போய் இடிச்சுவான். ஓகே, அவன் பிராரப்தம் எங்க இருக்கிறதோ முன்ன போய் இடிப்பான், பின்ன எடுப்பான், ஏதோ ஒண்ணு எடுப்பான். வண்டி தடம் புரண்டு ஓடுகிறது அப்படின்வான். தடம் புரண்டு ஓடுறதா? உள்ள இருக்கிறது தடம் புரண்டு எடுத்தேன்.
ஓகே, பிகர் ப்ராப்ளம். ட்ரங்கன் மாங், ட்ரங்கன் டிரைவர், இவர் ட்ரங்கன் டிரைவர் என்ன பண்ணுவாரு? அது போல இவர் புத்தியில கிளவுட் இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்டேரிங் எப்படி பிடிச்சா அது அப்படி போகும். ஓகே, அதனால நடுவுல வண்டியை நிறுத்திட்டு நடுவுல கிளாஸ்க்கு வந்து இப்படி கேட்பான். இந்த நார்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் போட்டிருப்பான். ஓகே, பஞ்சாப் கட்டில். எதுக்கு போட்டிருக்கான்? அது எதுக்குன்னா அப்படியே துருவா பண்ணிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட், ரிலாக்ஸ், புத்தி கிளியர், அகைன் ஜர்னி. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த சாதுர் மாசத்துல 100 நாள் பகவானுடைய கிருப்பையில டெய்லி ரிலாக்ஸ் அண்ட் டிரைவிங், ரிலாக்ஸ் அண்ட் டிரைவிங். அப்ப புத்தி வந்து பயன்படுத்துறதுக்கு பிரகாசமாகிறது இங்க. ஓகே, அதுதான் பகவான் சொல்றாரு இங்க. விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன. ஓகே, யாருக்கு புத்தி ஒழுங்கா இருக்கிறதோ அவர்களுக்கு லட்சியம் ஒன்றாக இருக்கும். புத்தி தகராறு இருக்கிறவங்களுக்கு காலையில ஒரு லட்சியம், மதியானம் ஒரு லட்சியம், 100கணக்கான லட்சியம் இருக்கும். என்னடா இப்ப அச்சீவ்மெண்ட்? இப்படிதான் லட்சியம், வேற என்ன லட்சியம்? அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட். ஓகே, அதனால ஏகேக குருநந்தன விவசாயாத்மிகா புத்தி, யாருக்கு ஸ்திரமான புத்தி இருக்கிறதோ, உறுதியான புத்தி இருக்கிறதோ, சாத்விக புத்தி இருக்கிறதோ அவனுக்கு லட்சியம் ஒன்னே ஒண்ணு. ஓகே, சிந்தனை ஒண்ணு. சா புத்தி சாத்விகா யாவேதி, அறிந்து கொள் அர்ஜுனா, அதுதான் சாத்விகம். எப்படிப்பட்டது? கிளாரிட்டி. சோ புத்தி மீன்ஸ் என்ன? கிளாரிட்டி. ஓகே, எல்லா விஷயத்திலையும் வாழ்க்கையில கிளாரிட்டி. ஓகே, வந்து புத்தி இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு என்ன? கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது. முன்னைய விட இப்ப கிளாஸ் நல்லா புரியுறது, கிளாரிட்டி ஆயிருக்கிறது. வாழ்க்கை வந்து இப்ப நான் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது. புரியுதுல? அப்ப புத்தி கிளாரிட்டி தான் இம்பார்ட்டன்ட். எதுல இருக்கணும்? சிலது சொல்றாரு. பிரவருத்தியம் ச, பிரவருத்தியம்னா கர்மம். இந்த கர்ம மார்க்கத்துல முதல்ல அறிவு என்ன வேணும்? எது சாத்தியம், எது சாதனம். இது முதல்ல நமக்கு வாழ்க்கையில தெரியணும். எது சாத்தியம், எது சாதனம். 29ஆம் நம்பர் பஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போய் இறங்குறோம். ஓகே, பெரம்பூர் சாத்தியம். ஓகே, அந்த பஸ்ன்றது என்னது? சாதனம். ஓகே, இப்போ நல்ல பஸ் போட்டிருக்கான். ஓகே, பியூட்டிஃபுல்லா வந்து கதவை அப்படியே சாத்திக்கிறது, ஏசியா இருக்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம போறதுக்கு சான்ஸே இல்லாம போயிடுச்சு. ஒரு தடவை ஏறி இறங்கணும்னு பாக்குறேன் நான். எந்தெந்த பஸ்லயும் இப்படி தொத்திட்டு எல்லாம் போனுமே. இந்த பஸ் அழகா இருக்க, குஷன் எல்லாம் போட்டு. அந்த பஸ் ஏசி பஸ் இப்ப இறங்குறதுக்கே மனசே வராது, அப்படி இருக்கிறது. சோ பெரம்பூர் வந்த பிறகு என்ன பண்ணும்? எத்தனை சுகமா இருந்தாலும் சீட்டு கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். கிடைச்ச சீட்டை எப்படி விடுவானே, இன்னும் கொஞ்சம் போங்க சார், நோ, டக்குன்னு இறங்கணும். அப்போ பஸ் சாதனம், பெரம்பூர் சாத்தியம். ஓகே, சாத்தியத்துக்காகத்தான் இந்த பஸ். அப்போ இந்த வாழ்க்கையில சாதனம் சாத்தியம் தெரியணும். அப்போ நீ படிக்கிற ஸ்கூல் காலேஜ் படிப்பு என்னது? சாத்தியமா சாதனமா? நீ வந்து வேலைக்கு போறத அது சாதனமா சாத்தியமா? நீ கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்க சாதனமா சாத்தியமா? குழந்தை பெத்துக்கு இருக்கிறத அது சாதனமா சாத்தியமா? எவ்ரிதிங் ஓய் சாதனம் சாதனம் சாதனம், அது சாத்தியம் இல்ல. பணம் சம்பாதிக்க பணம் இருக்க சாதனம் இல்ல, சாதனம் அது சாத்தியம் இல்லை. புரியுதா? இந்த ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா the whole life change. புரியுதா? இது தெரியாதனால நமக்கு எல்லாமே சாத்தியமா தெரியும். ஓகே, எஜுகேஷன் சாத்தியமா தெரியும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது சாத்தியமா இருக்கும், வேலைக்கு போறது சாத்தியமா இருக்கும், நிறைய சாத்தியம், அநேக சாத்தியம். ஓகே, அவன் எப்படிப்பட்டவன்? குழப்பவாதி. புரியுதுல? அதனால பிரவருத்தியம் ச, இது ரைட், இது ராங். ஓகே, இது சாதனம், இது சாத்தியம், இது அடையத்தக்கது, இத விடத்தக்கது என்ற அறிவிருக்க கிளாரிட்டி சாத்வீக புத்தி அப்படி சொல்றார். நிவர்த்தியம் ச, நிவர்த்தியம் என்ன? சோ ஞான மார்க்கம் நிவர்த்தியம் ச, அது கர்ம மார்க்கம். சோ பிரவருத்தியம் ச, நிவர்த்தியம் ச வந்து ஞான மார்க்கம். ஜீவ ஜகத் ஈஸ்வரா, அதை பத்தின தெல்ல தெளிவான ஒரு கிளாரிட்டி. கர்ம எது கொடுக்கும், எது கொடுக்காது, ஞானம் எது கொடுக்கும், எது கொடுக்காது, இந்த கிளாரிட்டி நமக்கு வந்துச்சுன்னா சாத்வீக புத்தி. நெக்ஸ்ட் வந்து காரியா காரியே, காரியம் அகாரியம். கர்ம மார்க்கம் வந்து 2 பார்ட் இருக்கிறது. கர்மா நம்மள வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சூட்டுக்கு எடுத்துட்டு போறது, அது போல மெட்டீரியல் பர்சூட்டுக்கு எடுத்துட்டு போறது. புரியுதா? அதனால 2 பர்சூட் நமக்கு இருக்கு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகே, அதனால இவனுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கும். புரியுதா?
அப்போ சாஸ்திரத்தின் மீதுல இருக்க ஒரு இன்சூரன்ஸ் உனக்கு பாலிசி இருக்கணும். என்ன சாஸ்திர இன்சூரன்ஸ்? இது நமக்கு நிச்சயமா இதுதான் நம்மளை காப்பாத்தும். அதுல சாஸ்திர இன்சூரன்ஸ் நீ ஃபர்ஸ்ட் பணமே போட வேண்டாம், டெபாசிட்டே பண்ண வேண்டாம். ஓகே, டைரக்டா சாஸ்திரத்தை நீ இன்சூரன்ஸ் பண்ணிடலாம். புரியுதா? அந்த மாதிரி நமக்கு கொடுக்கிறது. தேர்ஃபோர் நம்முடைய ஆன்மீக விஷயத்துல அத இந்த கர்மத்தெல்லாம் எல்லா கர்மத்தையும் என்ன பண்ணணும்? ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு டெவலப் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு அப்ப கர்மத்தையே கர்மயோகமா பண்ணிட்டா ஸ்பிரிச்சுவல் பாத். ஓகே, நீ பண்ணக்கூடிய டே டு டே ஆக்ஷன் இருக்க மெட்டீரியல் நோக்கி பண்ணினா இவர் தான் ஆப்போசிட் போற லைஃப். ஓகே, ஒன்லி ஃபார் மெட்டீரியல் பர்சூட். ஓகே, வீடு வாங்கணும், பணம் வாங்கணும், கார் வாங்கணும், சைக்கிள் வாங்கணும், இதெல்லாம் தப்பு கிடையாது. அதுதான் உன்னுடைய கோல்னு சொல்லிட்டீங்கன்னா அதோ கதி மகனே, அதோ கதி. புரியுதா? உன்னுடைய வாழ்க்கை எது இருக்கணும்? எது பீஸ்ஃபுல் லைஃப், எது பெர்மனன்ட் லைஃப், அதை நோக்கி போறணும். புரியுதா? அப்ப கர்மத்தெல்லாம் கர்ம யோகமா பண்ணறது இருக்க, அதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல். அதுக்கு புத்தி வேணும். ஓகே, இந்த புத்தி கர்மா கர்ம யோகம், இதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் பாத். தேர்ஃபோர் காரியே கர்ம கர்மயோகம், அகாரியே கர்ம அகாரிய கர்ம மெட்டீரியல் பர்சியூட். ஓகே, சோ ஒன்னு ஸ்பிரிச்சுவல் பர்சியூட், இன்னொன்னு மெட்டீரியல் பர்சியூட். நீ எது வேணும் உனக்கு? அந்த கிளாரிட்டி இருக்கிறது புத்தியில எத்தனை அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா தீர்மானம் பண்றது மனசு கிடையாது. ஓகே, மனசுன்றது குமஸ்தா, புத்தின்றது பாஸ். அதனால குமஸ்தா சொல்றத பாஸ் கேட்க கூடாது, பாஸ் சொல்றதுதான் குமஸ்தா கேட்கணும். புரியுதா? நாய் நம்ம சொல்றத கேட்கணும். ஓகே, நாய் சொல்றத நம்ம கேட்கக்கூடாது. ஆனா ஜெனரலா நாய் இழுத்துட்டு போற இடத்துல தான் ஓனர் போவாங்க. ஓகே, இன் ஜெனரல். ஓகே, அதுல இருந்து விதிவிலக்கா நான் கூட்டிட்டு போறதுல தான் நாயை எடுத்துட்டு வரணும். நாய் மாதிரி இருக்கிறது மைண்ட், புத்தி மாதிரி இருக்கிறது ஓனர். நீ டாக் ஆக போறியா இல்ல ஓனர் ஆக போறியா? புத்தி சொல்றபடி நீ செய்ய போறியா இல்ல மனசு சொல்றபடி செய்ய போறியா? ஓகே, மனசு சொல்றதுல பிரமாணம் இருக்காது, அது நினைச்சத சொல்லும். புத்தி என்ன பண்ணணும்? பிரமாணத்துல கொண்டு இது தர்மம், இது அதர்மம், இது சத்தியம், இது மித்யா, அதுல புத்தியில கொண்டு வந்துட்டா அந்த புத்தியை வச்சுட்டு புத்தி என்ன ரிப்போர்ட் கொடுக்கறதோ, மனசு என்னெல்லாம் சொல்றதோ அதை அப்படியே டிராப் பண்ணணும். புரியுதா? புத்தி சொல்றத மனசுக்கு அபியாசம் பண்ணணும். நீ சொல்றத உனக்கு அப்புறம் கேட்கிறேன்னா, இப்ப நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்பயுமே டீல் பண்ணணும். இப்படிதான் டீல் பண்ணும், வேற வழியே கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம் சொல்றாரு. நெக்ஸ்ட் விஷயம் கிளாரிட்டி என்ன? பயா பயம், செக்யூர் இன்செக்யூர். பிறக்கும் போதே நம்ம இன்செக்யூர்ல தான் பிறக்கிறோம். எப்படி தெரியுது? அந்த அம்மாவோட முந்தானியை பிடிச்சிட்டு இருக்கும் குழந்தை. பாத்தீங்கன்னா அந்த முந்தானியை பிடிச்சிருக்கிற குழந்தைக்கு யாரெல்லாம் முந்தானி பிடிச்சிருக்கோ அந்த குழந்தைக்கு மோர் இன்செக்யூர் அர்த்தம். மோர் இன்செக்யூர். ஓகே, இப்படி பிடிச்சுட்டே இருக்கும். புரியுதா? அது எவ்வளவு தூரத்துக்குன்னா வயசான பிறகு கூட எதையா பிடிச்சுன்னு தூங்குவான். புரியுதா? எதை பிடிச்சிட்டு தூங்குவான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சைக்காலஜிக்கல் விஷயம். இல்லைன்னா அம்மா இல்லைன்னா தம் போட்டுப்பா இப்படி கட்டவில்லை. இதெல்லாம் என்னது? இன்செக்யூர். இன்செக்யூர் இண்டிகேஷன். தப்பு கிடையாது குழந்தை வரைக்கும். குழந்தையாகி பெரியவன் ஆயின பிறகு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு வெளியில எடுக்கணும். புரியுதா? இதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இந்த இன்செக்யூர்னால அயந்த இன்செக்யூர் அது உள்ளர போய் சப்கான்சியஸ்ல போய் பதிஞ்சிருக்கு. அயந்த இன்செக்யூர். ஓகே, ஃபியூச்சர் எப்படி ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, ஒரு பயம் நமக்கு இருந்துட்டே இருக்கிறது. அதனால நான் என்ன பண்றேன்னா படிக்கிறது, வேலை தேடுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, ஹோல் திங்ஸ் ஒன் பாயிண்ட் இன்செக்யூர். சில பேர்லாம் குழந்தை பிறந்ததுல இருந்து அதுக்கு படிக்கிற வைக்கிறவருக்கு செலவெல்லாம் எழுதுவான். டேய், நான் உனக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமில, நீ எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி குரூப் எல்லாம் இருக்கு, ஃபேமிலி எல்லாம் இருக்கா? அந்த மாதிரிலாம் உனக்கு இத்தனை பால் பவுடர் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ எனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? உனக்கு இத்தனை கடன் பட்டிருக்கேன், நீ திருப்பி கடன் கொடுத்து எனக்கு காப்பாற்றணும். புரியுதா? இதெல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். ஓகே, அது குழந்தையே ஒரு கேபிட்டலா வச்சிருக்கான். புரியுதா? இப்படிலாம் புத்தி உள்ளவங்க இருக்கலாம். எல்லாம் இன்செக்யூர். ஓகே, இன்செக்யூரோட ப்ராப்ளம். ஓகே, செக்யூரிட்டி இல்ல. அப்போ பணம் வந்த பிறகு எனக்கு எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறான். ஓகே, ஆனா வயசு கூட கூட இன்செக்யூர் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஓகே, அதனால பணம் வரத்துக்கு முன்னாடி இன்செக்யூர், பணம் நிறைய வந்துட்டுனா எப்ப வேணா. நேற்றுக்கு ஒரு பாட்டி, ஒரு குடிசை, இந்த பாட்டி இருக்கல, இந்த ஸ்லம்ல
இறங்கி ஒரு 10 பவுனை வந்து கொலை பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டான் ஒருத்தன் பட்டம் பகல்ல. ஆமா, உள்ள ஏறி கொலை பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டான். புரியுதா? எதுக்கு 10 பவுன் சேர்த்து பண்ண யாருக்கா கொடுத்துருக்கலாம்ல? இல்ல அவன் தான் கத்தி காட்டு, கொலை பண்ணாத, எவ்வளவு பவுன் வேணும், இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போடா, நான் அப்புறம் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படி சொல்லல. ஓகே, இதெல்லாம் தெரியவே தெரியாது. கொலை பண்ணிட்டானா கொடுத்துடணும். ஓகே, கொலை பண்ணதா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லணும். புரியுதுல? ஃபர்ஸ்ட் சர்வைல் ஆகணும், ஃபர்ஸ்ட் சர்வைல் ஆகணும். புரியுதுல? ஆனா அவன் என்ன பண்ணுவான், கொலைகாரன் வந்து எப்படி விட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு குத்திடுவான். வயசான தானே, வயசான காலத்துல நிறைய பணம் வச்சுக்கூடாது. புரியுதா? ஃப்ரீயா வச்சுக்கணும். பர்ஸ் எல்லாம் வந்து இப்படி எப்படி வச்சுக்கணும். பலாரும் ஒரு அடி அடிச்சுட்டு போவான், ஒண்ணும் வச்சில்ல. அப்ப பணம் இல்லைன்னாலும் கஷ்டம், பணம் இருந்தாலும் கஷ்டம். புரியுதுல? அதனால என்ன தெரியுதா, என்ன தெரியுதா, கொஞ்சம் புத்தி உபயோகப்படுத்து. அது செக்யூர் கொடுக்காது. அப்ப செக்யூர் கொடுக்கிறது எது அப்படின்ற கண்டுபிடிச்சு, வாட் வில் கிவ் மீ செக்யூரிட்டி. இது சாத்விக் இன்டலெக்ட். ஐ டோன்ட் நோ கிளாரிட்டி, சாத்விக் இன்டலெக்ட். அதனால வாட் இஸ் சோர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, வாட் இஸ் காஸ் இன் இன்செக்யூரிட்டி. இதுக்கு இது ரெண்டு விஷயத்தோட கிளாரிட்டி எவ்வளவு தூரத்துக்கு தெரியறதோ அதுதான் இன்டலெக்ட். புரியுதா? therefore பயா பயே, what cannot give me இது செக்யூரிட்டி, அது எது கொடுக்காது இது கொடுக்கும் அப்படின்றது தெரியுதோ அபயம். ஈஸ்வரா அபயம். ஓகே, பகவான் தான் அபயம், ஞானம் தான் அபயம். இதுதான் உனக்கு இதுக்கு கொடுக்கக்கூடியது. பயா பயே விவேக. அதனுடைய கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் சொல்றாரு, பந்தம் மோக்ஷம். எது செக்யூரிட்டி? அது மோக்ஷம். எது இன்செக்யூரிட்டி? அது பந்தம். பந்தம்னா என்னது? பாசம். பாசம்னா என்னது? அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் என்ன? பந்த பாசம். வீட்டுல வெளியில எல்லாத்திலும் ஒரு பந்த பாசம் வச்சிருக்கேல, அது துயரத்தை கொடுக்கும். ஓகே, அது மோட்சத்தை கொடுக்காது, அது ஃப்ரீடம் கொடுக்காது, அது சந்தோஷத்தை கொடுக்காது. எப்படி தெரியுது? டே டு டே லைஃப் தெரியுது. தெரிஞ்சா கூட வரமாட்டுறது. புரியுது சுவாமி, புரியுது, நீங்க சொல்றது புரியுது. ஆனா என்னால முடியலையே, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? பட்டு பறந்து விட்டாலே, பறந்து விட்டானே, அவன் பறந்து விட்டானே. அதனால வந்து ஒரு கேஆர் விஜான்னு ஒரு பொண்ணு, பொண்ணுல பொம்பளை, எல்லாம் தொடச்சு, கவலைப்படாதீங்க, நம்ம இருக்கோம், நாம இருக்கோம், நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, நம்ம 2 பேருக்கு நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் இருப்போம். குட் சினிமா. சம்சாரத்தை வந்து பார்க்கணும்னா அந்த சிவாஜி சார் படத்தெல்லாம் ஒரு 10 படத்தை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 11வது நாள் கீதைக்கு ஒழுங்கா வந்துருவேன். சம்சார லட்சணத்தை ஹைலைட் பண்ணி நடிச்சிருக்கான். புரியுதா? அப்படி நீ அழவே மாட்டேன்னா கூட அழ வச்சிருவான். அந்த மாதிரி ஆளு. ஒவ்வொரு ரிலேஷனும் எந்த மாதிரி துன்பம் கொடுக்கும்ன்றத பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கான். புரியுதா? எல்லா ரிலேஷன்லயும் தகராறுன்றதை காட்டிருக்கான். புரியுதுல? அதெல்லாம் பார்க்கணும். பந்தம், பந்தத்திலிருந்து விடுபடுதல் மோட்சம். புரியுதா? அந்த மாதிரி. அப்ப என்ன செய்யணும்? எனக்கு உனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, காட் டிபெண்டன்ட். நீ என்ன பண்ணிட்டு வேர்ல்டு டிபெண்டன்ட், வேர்ல்டு டிபெண்ட்லயே போயிருக்கல. வீடு, மனை, மக்கள், பேரு, பதவி, புகழ், இதுதான் செக்யூரிட்டின்னு அலையறைய. அது ஒரு நாளும் கொடுக்காது மகனே. நான் வேணா எங்க வேணா பச்சை இங்கில வேணா கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன். ஓகே, அது கொடுக்காது. பகவான் கொடுப்பார். நீ பகவான், அதனால பகவான் கொண்டு வா. தேர்ஃபார் இப்படி புரிஞ்சுக்கிறவன் அதுதான். அதனால நீ தைரியமா சொல், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க அப்படின்னு. அதுவும் சிவாஜி சார் பாட்டு தான். பானையிலே சோறு இருந்தா பூனைகளுக்கும் கொண்டாட்டம். உங்ககிட்ட ஐவேத்தியம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் இருப்பான். கொஞ்சம் மிஸ் ஆச்சு, இவர் ஒண்ணு டம்மியா இருக்காரு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவான். புரியுதுல? அதனால அது சுகம் கொடுக்காது. ஓகே, அதனால எது செக்யூரிட்டி கொடுக்கும்? கீதா கிளாஸ் செக்யூரிட்டி கொடுக்கும். ஓகே, மோட்சத்தை கொடுக்கும். இப்படி இந்த கிளாரிட்டி இருக்குல்ல புத்தியில, அதுக்கு பேரு சா புத்தி சாத்வீகம் அப்படி சொல்றாரு. எது ராஜசிக புத்தி? இதுக்கு ஆப்போசிட்டா. ஓகே, இந்த ராஜசிக புத்தியில நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுப்பான். இவர் வந்து என்னன்னா, அவர் யோகியின் டைரி ஒண்ணு இருக்கிறது. அப்போ பாப்பா யோகியின் டைரிய படிச்சுட்டேன்னு வச்சுக்கல, புத்தி அதை விட கெடுக்கிறதுக்கு உலகத்துல வேணும். நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஓகே, கண்ணை மூடின்னு அப்படியே இருப்ப.
ஒரு இமேஜினேஷன். எல்லாமே பகல் கனவு தான். அப்படியே வந்து நவரத்னம் கொட்டுற மாதிரி இருக்கும். ஒரு யோகியின் டைரி புக்கு படிச்சு பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும், அது படிச்சு பாருங்க. அதனால அது கிளாரிட்டி இருக்காது, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கோம். நமக்கு ஏற்கனவே கன்ஃபியூஸ். இது கண்டவ புஸ்தகம் எழுதுனதெல்லாம் படிச்சோம். 1 minute மெடிடேஷன், இவ்வளவு பெரிய புக்கு. 1 minute மெடிடேஷன். அதுவும் மெடிடேஷன் ஒரு போர்வையில அந்த மனசு நமக்கு அவஸ்தப்படுறதா, அது மனசு வச்சு நிறைய புக் இருக்கும். ஓகே, விதவிதமான புக். அதுதான் நம்ம ஒரு புக்கும் படிக்கிறது இல்லை. அது ஒரு சுத்த சிகாமணி. ஓகே, படிக்கணும் நிறைய, ஆனா தேர்ந்தெடுத்து படி, கேர்ஃபுல்லா படிக்கணும். புரியுதா? நிறைய புக், நல்ல புக் இருக்கிறது, ஆனா கன்ஃபியூஸ் பண்றது நிறைய இருக்கு. ஓகே, டவுட் டவுட் டவுட். இவனுக்கு வந்து எப்பவுமே ஒரு டவுட் இருந்திருக்கும். ஓகே, எல்லாத்திலும் ஒரு டவுட். ஓகே, இதுக்கு பேர் ராஜசிக் புத்தி. எதுல டவுட்? தர்மம் அதர்மம். ஓகே, சோ தர்மம் என்றது ஸ்டெப்பிங் ஸ்டோன் மோட்சத்துக்கு. ஓகே, அதர்மத்துல இவன் போய் இவன் சொல்லுவான், தர்மத்துல இருந்தா நம்ம பொழைக்க முடியாது, அதர்மமா ஏதாவது பண்ணினாதான் பேரு புகழ் அடைய முடியும். அதனால ஸ்பிரிச்சுவலுக்கு அகைன்ஸ்ட் அப்படி சொன்னா, ஸ்பிரிச்சுவலுக்கு வயசானவங்க அடையிறது இது ஒரு ஐடியா. ஓகே, ஸ்பிரிச்சுவல்னா வயசான நிறையெல்லாம் தரைச்சு ஒண்ணுமே முடியாத இடத்துல வந்து அவெல்லாம் ஸ்பிரிச்சுவல். நோ நோ, இங்க பார்த்தா அப்படி இருக்கிறது ஆல் யங் பீப்புள். புரியுதா? அதனால தி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேர்ஃபோர் தர்மத்தை பத்தின குழப்பம் ராஜசி புத்தி. அது போல காரியம் அகாரியம், டூஸ் டோன்ஸ்ல வந்து கரெக்டா மாத்தி தப்பு பண்ணுவான். ஓகே, தப்ப வந்து தப்பே பண்றது இல்லை. சில பேர் பாத்தீங்கன்னா டூஸ் டோன்ஸ்ல செய்யக்கூடாதத செய்வான், செய்ய வேண்டியதை செய்யவே மாட்டான். புரியுதா? அந்த மாதிரி இருக்கிறது. ரெண்டுமே ஒண்ணுதானே சுவாமிஜி? தர்மம் அதர்மம் சொன்னேன், இது வந்து காரியம் அகாரியம் ரெண்டுமே ஒரே மாதிரி சொல்ற. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா திருஷ்டி டிஃபரண்ட். ஒன்னு வந்து சாஸ்திர திருஷ்டியா தர்மா தர்மம். ஓகே, இன்னொன்னு வந்து காமன் சென்ஸ். இந்த நேரத்தில் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது காமன் சென்ஸ். இந்த 5 சென்சஸ் இருக்கிற ஆளுகளை காமன் சென்ஸ் மாத்திரம் பகவான் விட்டுட்டு போயிட்டாரு. இன்னும் தெரியல, காமன் சென்ஸ் சிலது இருக்காது. இந்த நேரத்தில் இதை சொல்லக்கூடாது, இந்த நேரத்தில் இதை பேசக்கூடாதுன்னா அதான் பேசுவான். புரியுதா? திஸ் இஸ் டிஃபரண்ட், டிஃபிகல்ட் ஃபார். ஓகே, இது இன்ஃபினிட் டவுட் மைண்ட்ல, டவுட் வரும். அந்த காஷ்மீர்ல ஆசாத் காஷ்மீர்ல இருந்து டெரரிஸ்ட் வரா மாதிரி இவன் மைண்ட்ல இருந்து டவுட் 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 டவுட். அந்த இதெல்லாம் ராஜசி புத்தி. ஓகே, ராஜசி புத்தி. தேர்ஃபோர் என்ன? தேர்ஃபோர் அயதாவத் பிரஜாவத் பிரஜானதி. ஏன் இப்படி வருது? ஏன் இந்த மாதிரி வந்து பிளண்டி ஆஃப் இன்ஃபினிட் டவுட் வந்துட்டே இருக்கிறது? எல்லாத்திலும் சந்தேகம் வந்துட்டே இருக்கிறது. இது செய்யறானா அதுல ஒரு சந்தேகம், இப்படி பண்ணினா இதுல ஒரு சந்தேகம். அப்படி ஏன் அவனுக்கு டவுட் மேல டவுட் ராஜசி ஃபெலோ ஏன் வந்துட்டு இருக்குன்னா, அயதாவத். அயதாவத்னா என்ன? அரகுற நாலேஜ், ஆஃப் நாலேஜ். ஓகே, எல்லாத்திலும் கொஞ்சம் 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 தெரிஞ்சு வச்சுருவான். நம்ம ஆளு பாத்தீங்கன்னா, அதுவும் நம்ம பாரதத்துல நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ், எல்லா நாலேஜும் தெரியும். ஜெனரல் டாக்டர் இவரு. புரியுதா? ஒன்னுத்திலும் ஒரு விஷயத்தையா எடுத்து அத்தாரிட்டியா சொல்றதுக்கு ஆள் கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்துட்டாலும் அத்தாரிட்டி வேணும். புரியுதா? ரொம்ப அதுக்கு என்ன வேணுமோ அதுல இருக்கணும். அரைகுறை நாலேஜ் இருக்கப்படாது. புரியுதா? நான் ஒரு 6 மாசம் ஒரு ஒர்க் பண்ணினேன். சோ இந்த ஃபேன் வைண்டிங் இருக்க, அந்த இது வந்து காப்பர் வந்து விக்கிறது. ஓகே, ஒரு பெரிய பிசினஸ், அது லாக்ஸ் ஆஃப் லாக்ஸ் பிசினஸ். அதுக்காக எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த, அந்த காப்பிங் ஒயர் எல்லாம் என்ன ஏதுன்றத புக்கு வாங்கி ஸ்டடிஸ், அதுக்கு இதுக்கு இல்ல. அவன் வந்து ஃபேன் இப்படி 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 ஒரு நம்பர் எல்லாம் சொல்லுவான். அதுல என்ன சொல்றான்னு நமக்கு புரியணும்ல, கொடுக்குறவங்க. இல்லாட்டி என்ன மெக்கானிக்கலா எடுத்து கொடுக்க வேண்டும். புரியுதா? மூடத்தனத்தை மாத்திரம் ஒத்துக்கூடாது. புரியுதா? அதனால அதை வந்து அறிவு பண்ணும். சோ அந்த அறிவோட அந்த மெக்கானிக்கல பண்றான்ல, ஃபேன் பண்றானே, அவன் வந்து இது சொந்த அனுபவத்தில் பண்ணுவான். அப்புறம் நான் டெக்னிக்கலா பேச சொன்னேன். டெக்னிக்கலா சொன்னேன், டே இத்தனை சுத்தணும் இதெல்லாம் பண்ணி பார்த்து பண்றியா நீ அப்படின்னு. அதெல்லாம் நான் அப்படியே விடுவேன் சார், அப்படியே வரும் அப்படின்வான். புரியுதா? அதுக்கப்புறம் நீ இந்த தடவை கவுண்ட் பண்ணி எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு. ஏன்னா புக்ல போட்டிருக்கு. அதுக்கு நாலேஜ் இஸ் த பவர். நாலேஜ் இஸ் பவர். இவனுக்கு இன்ஃபினிட் டவுட். வை பிகாஸ் அயதாவத். ஓகே, அதுக்கப்புறம் என்ன? தாமச புத்தி. அதே சொல்லிட்டேல, விட்டுட்டேல. தாமச புத்தினா இவனுக்கு டவுட்டே வராது, ஞானி மாதிரி. ஓகே, அடுத்த எக்ஸ்ட்ரீம். புரியுதா? ஏதாவது ஏன் டவுட் வராது தெரியுமோ? கன்க்ளூஷன்.
இது இப்படிதான் அவன் இப்படிதான் சொல்லுவான். இவருக்கு ஃபுல்லா கன்க்ளூஷன், புத்தி கன்விக்ஷன். என்ன புத்தி கன்விக்ஷன்? இதுவும் புத்தி கன்விக்ஷன். இதுதான் இப்படிதான் அப்படின்னா டவுட்டே வராது. அது மாத்திரம் இல்ல, புத்தி கரெக்டா சொல்றாருல, இவன் ஆஃப் பண்ணிடுவான். ஓகே, அவருக்கு தெரியாம பேசுறாரு பாவம் அப்படின்னு. எப்படியா? அதனால லோகத்துக்கு பிரச்சனை இருக்காது, அவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். ஓகே, தாமச புத்தி, விபரிய ஞானம். ஓகே, ரைட்ன்றத அவன் அஷ்யூம் பண்ணிட்டு அதுலயே வாழ்ந்துட்டு இருப்பான். அதர்மம் தர்மம் இதி. அதர்மம் தர்மம், எது அதர்மமோ அதை தர்மம்னு கன்க்ளூட் பண்ணிடுவான். ஓகே, அது யாரு பண்ணினது? விஷாத யோகத்தில் நம்மாலே பண்ணிட்டார் அர்ஜுனர். ஓகே, எதெல்லாம் அதர்மமோ அத தர்மம்னு பெரிய பிரசங்கமே பண்றான். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குல தர்மா சனாதனா தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபி பவத்யுத. கிருஷ்ணா, உனக்கு தெரியாது கிருஷ்ணா, நம்ம செய்யறது அதர்மம். ஓகே, குலம் போயிடும், நஷ்டமாயிடும், அதுக்கப்புறம் பாரத வம்சமே வீணா போயிடும். அதனால சண்டை போடக்கூடாது கிருஷ்ணா, உனக்கு ஏன் இப்படி தெரிய மாட்டேது? எப்படி சொல்றா? பேசு பேசு அப்படி கொஞ்ச நேரம் விடுறார். புரியுதா? அதுல அவனுக்கு ஃபுல் கன்விக்ஷன். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. எது அதர்மமோ அது தர்மமா பார்க்கிறான். எப்படி? அதுதான் சொல்றார், அதர்மம் தர்மம் இதி. ஓகே, அதனால நமக்கு சப்போஸ் அதர்மம் தர்மமா தெரிஞ்சதுன்னா கவலைப்படாத. நம்ம ஆளு ஒருத்தர் இருக்காரு அர்ஜுனர். ஓகே, ஆனா அர்ஜுனர் சேஞ்ச் ஆயிட்டான். அது போல நான் மாறணும். ஓகே, அதர்மமே தர்மமா தெரியப்படாது, வாழ்க்கை குட்டிச்சவரா போயிடும். அதனால புத்தி கன்விக்ஷன் இது கடினம், இதை மாத்துறது ரொம்ப கடினம். முண்டகோபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, அவித்யாயாம் அந்தரே வர்த்தமான ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக. எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவன் பேசுவான். அப்படிப்பட்ட அதர்மம் தர்மம் இதி மன்யத்தே காரணம் தமசா ஆவிருத்தா. ஓகே, கிளவுட்ஸ், அவனுக்கு உள்ளர தமசு உள்ளர ஃபுல்லா குழம்பி இருக்கா. ஓகே, அதனால தப்பு தப்பா இருப்பான். இவரோட அப்ரோச் எல்லாமே ராங்கா இருக்கும், கேள்வியெல்லாம் குதர்க்கமா இருக்கும். புரியுங்க? கிருஷ்ணர் சொல்றாரு, சர்வார்தான் விபரீதாம்ச அப்படின்றார். சர்வ அர்த்த, சர்வார்த்தனா தர்ம அர்த்த காம மோட்சத்தை விடுங்க. ஓகே, பொருள் சம்பாதிக்கிறதுல டவுட். ஓகே, பொருள் என்ஜாய் பண்றதுல டவுட். ஓகே, அதுல காமத்திலயும் டவுட், பொருள்லயும் டவுட், எல்லாத்திலையும் குதர்க்கமா இருப்பான். அர்த்த காமத்துக்கே ப்ராப்ளமா இருக்கும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஓகே, விபரீதான். ஓகே, விபரீதான்னா மிஸ்கன்செப்ஷன் மோர். ஓகே, இந்த ஃபெலோக்கு சொல்லவே முடியவே முடியாது. ஓகே, அதனால இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. டே, வேதாந்தம் பேசி வெட்டி தின்ன பேசாதே அப்படி சொல்லுவான். நம்மள அப்படியே கடிச்சு கொட்டுடுவான். ஓகே, அதனால இங்க சில பேர் என்ன பார்க்க வருவாங்க. அவன் என்ன பண்ண, போன் பண்ணி நம்ம ஸ்ரீதரன் கிட்ட, சுவாமிஜி எப்ப பார்க்கலாம், இந்த மாதிரி கிளாஸுக்கு வந்தா பார்க்கலாம். அப்பயாவது அவன் கிளாஸ்க்குள்ள இழுத்து 2 வார்த்தை காதுக்குள்ள விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, அங்க தனியா பார்க்க முடியாது, இங்க கிளாஸ்ல தான் பார்க்க முடியும் அப்படின்னு. அவன் வெரி கிளவர். கிளாஸ் எப்ப முடியும்? நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அப்படி கிளாஸ் முடிய தருவாயில அப்பயாவது உட்கார மாட்டேன். SMS அனுப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வெளியில இருக்கேன் அப்படின்னு. வெளியில இருந்துட்டு அப்படியே கிளாஸ் முடிச்சோன்னே, சொல்லுங்க சாமிஜி, என்ன கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேலா அப்படின்னு. எடுக்கிறேன்பா, அப்ரிஷியேட் தான் வேணும். ஒரு வார்த்தை பகவான் சொல்ற கீதையை கேட்கறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. புரியுதா? சா புத்தி தாமசி. அந்த ஃபெலோர்கான தாமசி, அவனுக்கு ஒன்னும் திருத்த முடியாது. இந்த 5 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கா. தனக்கு தெரியாது என்பது தெரியாது, தனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்றத அவனுக்கு தெரியாது, அவன் முட்டாள். புரியுதா? தனக்கு தெரியாதுன்றது தெரியும், அவன் அஜ்ஞானி. ஓகே, அவனுக்கு நம்ம டீச் பண்ணலாம். ஓகே, எனக்கு இதெல்லாம் தெரியாது, அதனால தெரியாதுன்றது தெரிஞ்சதுனால அவனுக்கு டீச் பண்ண முடியும். யாருக்கு டீச் பண்ண முடியும்னா, எனக்கு தெரியாதுன்றது தெரிஞ்சவனுக்கு தான் டீச் பண்ண முடியும். ஓகே, தனக்கு தெரியும், ஆனா தனக்கு தெரிஞ்சத தெரியாம இருக்கிறவன் இது ரொம்ப ரேர். அனுமன். ஓகே, அனுமனுக்கு எல்லாம் தெரியும், ஆனா தனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அனுமனுக்கு மறந்து போயிட்டான். அதனால அனுமன். ஓகே, இது ரொம்ப ரேர் குரூப். இன்னொரு குரூப் என்ன, தனக்கு தெரியும் என்பதும் தெரியும். ஓகே, அவன் ஞானி. தெரியும், எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஓகே, அது ஞானி. அவனை நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இன்னொரு குரூப் இருக்கு, அவன் தான் துஷ்ட பய, தாமசிக். அவன் யாரு, தனக்கு தெரியாது ஆனா தெரிஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணுவான்.
அப்படியே அடிச்சு விடுவான். அப்படியே அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? அதனால இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பேக்கை தூக்கிட்டு வருவான் பாரு, அவன் பொய்யும் புழுகும் அடிச்சு விடுவான். எந்த டாபிக் வேணா பேசுவான். ஓகே, அவனுக்கு தெரியாத டாபிக் இல்ல, 2 வேர்டை வச்சுட்டு எல்லாத்தையும் பேசிடுவான். அந்த மாதிரி அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்றாள், அது அவித்யாயம் அந்தரே வர்த்தமான ஸ்வயம் தீராக பண்டித. அவன் பேசுற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவு இல்லாத மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் முட்டாளா இருக்க மாதிரி இருக்கும் ஃபீலிங். அவன் கொஞ்ச நேரம் பேசும்போது அப்படி மெஸ்பரிசம் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஆளு சா புத்தி தாமசி. இப்ப ராவணேஸ்வரனுக்கு புத்தி சொல்லி மாளாது. ஓகே, ஏன்னா அவன் செஞ்சதுல கன்விக்ஷன் இருக்கு. அதனால இவரெல்லாம் மாத்தவே முடியாது. ஓகே, இப்படி நம்ம வீட்டுல ஒன்னு சொல்றத கேட்காத அடிமட்டா புத்தியா பிறந்துட்டுன்னு என்ன அர்த்தம்? சந்தோஷப்படு சந்தோஷப்படு, சபிஷியன்டா உன்னோட பிராரப்த கழியுறதுன்னு அர்த்தம். புரியுதா? அந்த பாப்ப ஜென்மம் உனக்கு இரிட்டேட்டா எஜிடேட் பண்ணக்கூடிய உனக்கு பக்கத்தில் இருக்கிற பீப்புள் உனக்கு வந்தானா, அதுவே பையனாகும் பொண்ணாகும் நண்பனாகும் சிஷ்யனாகும் வந்தா சபிஷியன்ட் பிராரப்த கழியும். நீ போய் பாத யாத்திரெல்லாம் நடக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கலி கழிஞ்சு போயிடும். திஸ் இஸ் பிளஸ் பாயிண்ட். எல்லாத்திலையும் ஒரு பிளஸ், மொத்தமா நெகட்டிவ் பாயிண்ட் எந்த விஷயத்திலும் கிடையாது. அது மாத்திரம் உறுதி. அதனால என்ன சொல்றாரு, 3 விஷயம். அப்ப புத்தி சாத்வீக புத்தின்றது கிளாரிட்டி, ராஜச புத்தின்றது டெல்யூஷன், தாமச புத்தின்றது விபரீதம். ஓகே, சொல்லிட்டாரு. அப்புறம் திருத்தி, இது வரத்துக்கு உறுதியான இது இருக்கணும், மன உறுதி. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, என்ன சொல்றாரு? 33 35 திருத்யாயா தாரயதே மன பிராணேந்திரிய கிரியாஹம் யோகேனாவ்யபிசாரிண்யாம் திருதிஸ்ஸா பார்த்த சாத்விகீ யயாது தர்ம காமார்த்தான் பிரத்யாதாரயதே அர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ்ஸா பார்த்த ராஜசி யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ச ந விமுஞ்சதி துர்மேதாः திருதிஸ்ஸா பார்த்த தாமசி. ஓகே, சோ மனதில் உறுதி வேண்டும். எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்கிறது சக்சஸுக்காக உறுதி வேணும். ஓகே, யத்பாவம் தத்பவதி. உலகத்துல அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. உனக்கு உறுதி மாத்திரம் இருந்ததுன்னா, அந்த வில் பவர் நமக்கு மனுஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய சொத்து. ஒன்னு 24 மணி நேரம். ஓகே, அது நமக்கு ஃபண்டமெண்டல் கேபிட்டல். அதுக்கப்புறம் அதை ஆபரேட் பண்றதுக்கு வில் பவர் கொடுத்திருக்காங்க பகவான். அதுக்கு பேர் புருஷார்த்தம். அதனால மோட்சம்ன்றது அப்படியே இருந்தா வராது. மோட்சம்ன்றது அதுக்கு எஃபர்ட் போடணும். ஆனா நம்ம நாட்டில் இருக்கிற ஹிந்து சனாதன தர்மத்தை கேவலப்படுத்திருக்கான். அது என்னன்னா, இவெல்லாம் ஃபேட் பீப்புள். ஓகே, எப்பவுமே விதியை நம்புறவன். எது வேணா குரு குரு மேல ப்ராப்ளம், இந்த நட்சத்திரத்து மேல ப்ராப்ளம், சந்திரன் மேல ப்ராப்ளம், ராகு மேல ப்ராப்ளம், எல்லாமே குரு பயிற்சி இருக்கிறது, செவ்வாய் பயிற்சி, குரு பயிற்சி, இதெல்லாம் சனி பயிற்சி, இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணும். அதனால இவெல்லாம் விதியை நம்புகிறவர்கள், மதியை நம்பாதுகிறவர்கள் அப்படின்னு ஃபேட் பீப்புள். நோ, சாஸ்திர புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்னா புரிஞ்சுக்கணும். புருஷார்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, வேற எதுலயும் கொடுக்கல. உனக்கு பொருள் சம்பாதிக்கிறது என்ஜாய்மெண்ட்ல இருந்து அதை பத்தி டெவலப் பண்ணி இது ஒரு பெரிய சீடியே பண்ணிருக்கோம் நம்ம. புரியுதா? உங்களுக்கு அந்த பேப்பர் கடைசி காலத்துல கொடுக்குறோம். கடைசி காலத்துல சமரப்பில் கொடுக்குறோம். ஓகே, கடைசி காலத்துல எல்லாம் முடிஞ்ச உடனே கொடுத்தேன். புருஷார்த்தம். ஓகே, புருஷார்த்தம்ன்றது குறிப்பா மோட்சம்ன்றது தானா வராது. அது விதி கிடையாது.
விதியில மோட்சம் வந்துன்னு வச்சுக்க, நம்ம வாட்டி சும்மா இருந்தா போறோம். ஓகே, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். அதனால மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். ஷனை ஷனைர பரமே புத்யா த்ருதி கிருஹிதியா ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா நகிஞ்சிதபி சிந்தயேத். அக்ஷர லட்சம் பெறும். இந்த ஒன்ன மாத்திரம் எடுத்துட்டேன்னா வாழ்க்கை முழுக்க கீதாச்சாரியனுக்கு என்ன வேணா கொடுக்கலாம். இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னானே அவனுக்கு நீ வீட்டை எழுதி வைக்கலாம், சொத்தை எழுதி வைக்கலாம், உன்னையே நீ எழுதி வைக்கலாம் அவனுக்கு. பகவான் மேல சரணாகதி அடையறதுக்கு இது ஒரு ஸ்லோகம் வரும். இது அர்த்தம் புரிஞ்சா வரும். புரியுதா? அதனால பியூட்டிஃபுல் சனை சனைர பரமேன், மெது மெதுவா தான் இதை செய்யணும், நாட் அர்ஜென்ட். ஓகே, அந்த ஆத்ம சம்ஸ்தம், இந்த ஞான யோகத்தை சொல்லப்பட்டிருக்க ஆத்ம தத்துவத்தை எப்படி கொண்டு வரணும்? மனசுல பொறுத்து, மனசுல பொறுத்து. மனசு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, வேற என்னென்ன லோடு உள்ள இருக்கும். ஓகே, ஆத்ம தத்துவம் மாதிரி இருக்காது. இதுல அது ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும். மனசை பொறுத்து எப்படியா பொறுத்துறது? புத்தியா திருதியா, புத்தியா திருதியா, உறுதியான புத்தினால. புரியுதுல? இப்போ அந்த திருதி புத்தி தான் இங்க சொல்றாரு, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க சொல்றாரு. அப்ப புத்தியா திருதி, அப்ப நிதித்தியாசனம் பண்றதுக்கு எப்படி இருக்கணும்? உறுதியான புத்தி இருக்கணும். சும்மா சாதாரண மெடிடேஷன் பண்றதுக்கு உறுதி வேணும். ஒரு 20 நிமிஷம் உங்க அப்பா விட்டு சொத்து போறது, 20 நிமிஷம் கண்ணு மூடி உட்காரு பார்ப்பான். 48 நாள் உட்காந்து எங்கிட்ட வந்து ரிப்போர்ட் சொல்லு முடியாது. ஓகே, அஜிடேட், எழுந்து இப்படி உட்காரும் போது எழுப்பி தள்ளி விட்டுடும் உன்னை. ஓகே, 48 நாள் இப்படி உட்காரும் போது 47வது நாள் போறோம் அப்படி சொல்லிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான், அவுட். ஏன்னா நீ 48 நாள் 20 நிமிஷம் தியானம் பண்ணி என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணு, உனக்கு கோல்டு காயின் தரேன்னு சொன்ன. இது வரைக்கும் 20 வருஷமா ₹1 வந்து வாங்கிக்கவே இல்லை என்கிட்ட. புரியுதா? அத்தனை கஷ்டம். அதை செய்யணும், உறுதி இருக்கணும். தாமசம். ஓகே, அதனால தாமசத்தை விடுறதுக்கு உறுதி வேணும். இந்த 12 தாமசம் இருக்கு இல்லையா, அதை லிஸ்ட் பண்ணினா தான் உறுதியோட விஷயம் தெரியும். எவ்வளவு வில் பவர் எஃபர்ட் போட வேண்டியிருக்குன்னு. அந்த வில் பவர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஸ்வாமித்ரா டு மோடி வரைக்கும் அவங்களுடைய லைஃபோட சக்சஸ் ஒன்லி ஃபார் இந்த சக்சஸ் இம்பார்ட்டன்ட் அந்த உறுதி, வில் பவர். ஓகே, என்ன வில் பவர்? ஒன்ன டிக்ளேர் பண்ணி அதை முடிக்கணும். டிக்ளேர் பண்ணி முடிக்கிறதுன்றது நாட் ஈஸி. அதுக்கு நிறைய பாடுபடணும், சிரமப்படணும், பெயின் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகணும். அந்த விஷயத்துக்கு கொண்டு வரதுக்கு. அதனால உனக்கு ஃப்ரீ வில் இருக்கு உனக்கு. ஓகே, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதெல்லாம் இருக்கிறது. அந்த ஃப்ரீ வில்ல பயன்படுத்தி வில்ல நீ யூஸ் பண்ணு. ஓகே, என்ன வில்லு யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? மோட்சம். மோட்சம் என்ன? ஆல் எமோஷனலி இண்டிபெண்டன்ட். எமோஷனலி இண்டிபெண்டன்ட். இப்ப நாம் எமோஷனலி ஏதாவது ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. ஓகே, அதுக்கு பேர் பந்தம். ஓகே, எமோஷனலி டிபெண்டன்ட் இருக்க அது பந்தம். எமோஷனலி இண்டிபெண்டன்ட் சுதந்திரம், மோட்சம். அப்ப நானே என்கிட்டே கம்ஃபர்டபிளா இருக்க முடியுமா? அதுக்காக பண்ணக்கூடியது. நானே என்கிட்ட ஆத்மன்யவ ஆத்மனா துஷ்டகா. அந்த ஆத்ம ஞானம் இருக்க அதுக்கு ஒரே ஒரு வழி ஞானம் அடையிறது தான். ஓகே, சாய்ஸ் கிடையாது, நோ சாய்ஸ். இந்த கிளாரிட்டி இருக்கணும். ஓகே, இந்த கிளாரிட்டி வரதுக்கு நெக்ஸ்ட் கிளாரிட்டி என்னன்னு, அதுக்கு ப்ரிப்பேர் மைண்ட் வேண்டும், ட்ரெயின்டு மைண்ட் வேணும். ஓகே, ட்ரெயின்டு யுவர் மைண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அதை அடையறதுக்கு என்ன வேணும்? யோகியதை வேணும். ஓகே, அப்ப ஞானத்துக்கு யோகியதா வரணும். அந்த யோகியதா வரத்துக்கு என்ன பண்ணணும்? தார்மீக வாழ்க்கை வாழணும். டே டு டே லைஃப் இருக்க தார்மீக வாழ்க்கை இல்லாம அதார்மிகா வாழ்ந்து நீ அதை அச்சீவ் பண்ணிடுவ, பிரம்மத்தை புடிச்சிடுவ. நெவர் நெவர். புரியுதா? அது பகல் கனவு தான். அதனால வில் பவர் யூஸ் பண்ணு. ஓகே, எதுக்கும் யூஸ் பண்றீங்க, இதுக்கு யூஸ் பண்றார் பகவான். யயா யயா திருத்தியா, எந்த உறுதியினால் இது கிடைக்குமோ, எது கிடைக்குமோ தாரயத்தே. தாரயத்தின அந்த விஷயத்துல பொறுத்துறது, நிலை நிறுத்துறது. ஓகே, நான் எடுத்துக்கொண்ட லட்சியத்துல உறுதியா இருக்கிறது. என்ன வந்தாலும் அதுல இருந்து பிரேரக்கூடாது. எவ்வளவு வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் எது எது பண்ணணும்? மனஹா பிராணஹா இந்திரியஹா கிரியாஹா. ஓகே, மனசம்ஸ்தம் மனக்கிருத்வாங்க சொல்லிட்டார். அது இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறார். ஓகே, மனஹா பிராணஹா இந்திரியா, 10 இந்திரியம் இருக்கு. இந்த இந்திரியத்துக்கு சொந்த புத்தி, சொந்த ஓன் ஐடியா இருக்கிறது, அதுக்கே சுக புத்தி இருக்கிறது. மனசு கேட்க வேண்டாம், பிராணன் கேட்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கும்பல்.
ஓகே. அதனால ஒரு எம்ஜிஆர் படம் ஒண்ணு இருக்கிறது. அவன் வந்து அவனுடைய வீட்டிலேயே வந்து அவன் வேலைக்காரன் எல்லாருமே வந்து கண்ணாமண்ணு சாப்பிடுவான். அதுல வந்து அவன் உள்ள போவான். ஓகே. அது உள்ள போய் பூந்து ஒரு வேலையாளா போய் சேர்ந்து அது எல்லாத்தையும் மாத்துவான். அப்புறம் நான் தான்டா ஓனர், நீங்களா ஓனர் இல்லடா அப்படின்னு காட்டுவான். பியூட்டிஃபுல் டீம் அது. ஓகே, தீம் அது. அதனால அது போல உங்களுடைய ஒரு உள்ள போய் ஆக்கிரமிச்சிருக்கிறது மனசு, புத்தி, இந்த பிராணன், 10 இந்திரியங்கள், பஞ்ச பிராணன், பெரிய கும்பலே உள்ள இருக்கு. ஓகே, 19 ஆள் இருக்கான் உள்ள. ஓகே, அவனை தேடி கண்டுபிடிச்சு ஒன்னொன்னும் உன் பேச்சு கேட்கவே கிடையாது. அதாவது ஒரு இடத்துல இருக்கும். எது உன் சொந்த வீட்டுல. இப்ப நம்ம வீட்டுல வந்து எவனாவது 10 பேர் உள்ள வந்து வேலைக்காரன், டிரைவர், கணக்கு பார்க்கறவன் எல்லாம் வந்து அவன் இஷ்டத்துக்கு பண்ணியிருந்தானா எப்படி இருக்கும் அந்த வீட்டை? ஆத்திரவரன் போலீஸுக்கு கூப்பிடுறது. இவன் ஓனர் இல்ல சார் சொல்லுவான். அவன் 20 வருஷமா நாங்க தான் இருக்கோம், இவன் இப்ப வந்த பையன் அப்படின்னுவான். புரியுதுல? பி கேர்ஃபுல். மனப்பிராண இந்திரியா கட்டுப்படுத்து, ஒழுங்குபடுத்து, தத்துவத்துல நிறுத்து. எப்படி நிறுத்துறது சுவாமி? யோகேன லெவல் 1ல. ஓகே, யோகேன மனப்பிராண இந்திரிய கிரியா. ஐய, அஷ்டாங்க யோகம் நாங்க பிரம்மசூத்திரம் படிச்சிருக்கோம், அஷ்டாங்க யோகா படிக்கிறது. ஓகே, அதனால யோகேன மனப்பிராண இந்திரிய கிரியா. ஓகே, அஷ்டாங்க யோகத்தினால சிஸ்டம் கொடுத்திருக்காரு. சித்த விருத்தி நிரோதகா, மனசை பக்குவப்படுத்து, கண்ட்ரோல் படுத்து, முறைப்படுத்து. பதஞ்சலியோட இம்பார்ட்டன்ட் விஷயம். புரியுதா? நேத்திக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ராத்திரி வந்து சொன்னார் 10 மணிக்கு, நான் லெவல் 1 முடிச்சுட்டேன் அப்படின்னு. புரியுதா? வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? அந்த ஸ்டூடெண்ட் யாரு? ஓகே, காலை முதல் இரவு வரைக்கும் அந்த படிச்சு, அதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதா? அந்த விஷயத்தை படிச்சுட்டேன். இப்ப வந்து பல வேலைகளுக்கு மத்தியில இந்த வேலை முடிச்சிருக்கு. புரியுதா? தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதனால நேற்று கொடுத்தன இப்படி பார்த்து இப்படி பியூட்டிஃபுல்லா இருக்க புக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டவெல்லாம் போட்டு சரஸ்வதி கிட்ட வச்சிருக்கூடாது. நீ படிமா, நீ அது மோட்சாண்ட நோ, அதை பார்த்து அது ஒர்க் பண்ணணும். புரியுதா? அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதோட 3 பேர் முடிச்சுட்டாங்க லெவல் 1. ஓகே, அதனால சாஸ்திர வழிகாட்டி லெவல் 1. அதுக்கப்புறம் நாம ஜபம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. அப்புறம் காலை முதல் இரவு வரைக்கும் இந்த விஷயத்துல எடுந்துக்கிறது. இதெல்லாம் யுவர் லைஃப் கன்வெர்டட் டு ஸ்பிரிச்சுவல், த யுனிக்னஸ். அப்படி தொடர்ந்து மனசையும் புத்தியையும் இந்திரியங்களையும் நிலைநிறுத்தணும். எதுல? அவ்யபிசாரிணி. அவ்யபிசாரிணி பக்தி சொன்னார் இல்லையா? அது தொடர்ந்து பிளவுபடாத பக்தி. உன்னுடைய கோல் கடவுளை அடையிறதா இருக்கணும். அந்த கடவுளை அடையிறதுனா கடவுளை பத்தின ஞானத்தை அடையணும். கடவுளை பத்தி ஞானத்தை அடையணும்னா யோகிதை வரணும். அந்த யோகிதை வரணும், யோகியத்துக்காக 24 மணி நேரமும் வேலை செய்யணும். இப்படி சொல்லி அந்த வில் பவர் அப்படி வரவன் உறுதி எடுத்துக்கிறவன் சாத்வீக. சாத்வீக திருதி. ராஜச திருத்தி என்ன? ராஜச திருத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த விஷயத்துல வந்து டிஸ்மிஸ் பண்ண கூடாது. நிறைய விஷயம் பேரு முதல்ல ராஜச விருத்தியில தான் வரணும். ஓகே, அதுல தான் நீ வந்து சத்துவத்துக்கு வர முடியும். புரியுதா? அது என்ன? யத்பாவம் தத்பவதி. நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வரணும். ஓகே, எண்ணம் போல் வாழ்வு, நல்லனவே எண்ணல் வேண்டும். எண்ணியதை முடித்து ஒரு 1000 பேருக்கு என் கையால இதை எழுதி கொடுத்திருப்பேன். ஓகே, திங்க் பிக் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே, முதல்ல தோன்றி புகழோடு தோன்று அக்தில்லா தோன்றின் தோன்றமை நன்று. அதெல்லாம் ராஜசம். ஓகே, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? எண்ணியதை எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியவர் எண்ணியராக பெறேன். நினைச்சதை நினைச்சபடி சாதிக்கணும். இதுக்கெல்லாம் ராஜசம், ராஜச திருத்தி. புரியுதா? நாங்கெல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து முடிவு பண்ணோம். என்ன முடிவு பண்ணோம்னா, அதுல வந்து 40 கிலோமீட்டர் இங்க இந்த மகாபலிபுரம் ரன்னிங் போயிட்டு வரது அப்படின்னு. புரியுதா? இதுல வயசு ஸ்கூல் அந்த ஏஜ். ஓகே, எல்லாரும் அப்புறம் இங்க இருந்து நான் பீச்சுக்கு போயிட்டு வருவேன் டெய்லி ரன்னிங்ல. போயிட்டு ரன்னிங்ல நாட்டு சைக்கிளிங். ஓகே, போயிட்டு வந்தோடனே அப்புறம் அந்த பசங்களாம் ஒரு பையனா போயிட்டான். அம்மா திட்டுறாடா, நான் வர முடியாதுடா முடிச்சுட்டு. இவனுக்கு முடியல, செல்ஃப் எடுக்கல அப்பவே. ஓகே, எல்லாம் விட்டுட்டான். ஒரே ஒரு பையன் தான் இங்க அந்த பொண்ணு வந்திருக்கா, அவங்க அப்பா வந்து. ஓகே, சேகர்னு. புரியுதா? அந்த சேகர் மாதிரி அந்த பையனை கூப்பிட்டுட்டு அன்னிலிருந்து நீ வரைக்கும் சொல்றது கேட்பான். அப்படி ஒரு சில பேர் வச்சிருக்கேன். நம்ம 40 கிலோமீட்டர் நீ சைக்கிள் வா, நான் ரன்னிங்ல வரேன். புரியுதுல? இல்லாட்டி அவ அம்மா பேய் ஓட்டிடுவான். புரியுதா? அதனால அவன் சைக்கிள் வந்தா நான் வந்து ஜாக்கிங்ல போனேன். புரியுதா? கூட செக்யூரிட்டிக்காக. புரியுதுல? அப்படி போயிட்டு வந்தது 40, 80 கிலோமீட்டர். புரியுதுல? இதுக்காக அச்சீவ்மெண்ட். புரியுதா? அச்சீவ்மெண்ட். உன்னை எடுத்தோம்னா ராஜசம், ராஜச திருத்தி.
அது போல 1008 சூரிய நமஸ்காரம் பண்ணி போட்டி. ஃபர்ஸ்ட் 1000 சூரிய நமஸ்காரம் வாழ்க்கை முழுக்க சேர்த்துல ஒரே டயத்துல செய்யணும், கீழே விடாம அப்புறம் எழுந்து நிக்கணும். அது நீ இன்னைக்கே போய் 1000 சூரிய நமஸ்காரம் பண்ணு வச்சுக்க, சமாதி, நாளைக்கு கிளாஸ்க்கு வர மாட்டேன். ஓகே, 10, 15, 20, 100, 200 அப்படி ஒரு மாசம் ப்ரிப்பேர் பண்ணி 1000 சூரிய நமஸ்காரம் போய் அடிச்சு விட்டு சூரிய நமஸ்காரம் எழுந்து விழுந்து பர்ஃபெக்டா பண்ணணும். அதெல்லாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன தெரியுமா? அவ்வளவுதான், கிளாப். ஸ்கேல் கொடுக்க மாட்டாங்க அங்க. புரியுதுல? பிரமாதம் பிரமாதம், இவர் 1000 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அதுக்கு சந்தோஷமாயிடும். புரியுதா? இதெல்லாம் என்னது? ராஜசம். ஓகே. சோ 1975 படிக்கும் போது SSLC அப்ப ஒரு புக்கு படிச்சேன் நான். இந்த புக்கு படிக்கலாம். ஓகே, சித்பவானந்த சுவாமிஜி புக்கு படிச்சேன். அந்த புக்குல கைலாய மானசரர் புக்கு பிரமாமா எழுதினார். கைலாயத்துக்கு போயிடணும்னு முடிவு பண்ணேன். புரியுதா? ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சுதான் அதுக்கு நிறைய பணம் இருக்குமா. 75 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படும். 2 லட்சம் 3 லட்சம்னா அப்ப அது 1 கோடி ரூபாய். ஓகே, லட்சாதிபதி சொல்லுவாங்க அப்பெல்லாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஹெல்த் இருக்கணும், பாஸ்போர்ட் இருக்கணும், பிளைட்ல போகணும். அதுக்காக 25 வருஷம் கழிச்சு போனேன். புரியுதா? அதுக்கான பிளான் பண்ணி புரியுதோ? அப்ப எண்ணியது எண்ணாங்க எய்துபவர், எதை நினைக்கிறத சாதிச்சணும். புரியுதா? அது நல்லதா இருக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ராஜசம். ஓகே, அப்போ இந்த மோட்சத்துல இப்படி கொண்டு வர்றது பேரு சாத்விக திருத்தி. இந்த தர்மார்த்த காமத்துல கொண்டு வரதுக்கு பேரு ராஜசம். பார்த்தா யயா திருத்தியா தர்மாத்து தர்மார்த்த காமான் தாரயத்தே சா திருத்திகி ராஜசி. இந்த தர்மத்திலையும் அர்த்தத்திலையும் காமத்திலையும் ஒருத்தன் உறுதி எடுத்து அதற்காக இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அப்படியே சைக்கிளே போயிட்டு கூடாது. இங்க வந்த ஒரு பையனை சைக்கிள் இப்ப பைக்ல ஏத்தி விட்டாச்சு. அதனால ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு லெவல்ல மேல லிப்ட் பண்ணி விட்டுறது. அதே சாஸ்திரம் சொல்லல, நீ சரை வேத்தி கோ ஃபார்வர்ட். அப்போ பினான்சியலியும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஒரு பையனை தேர்ந்தெடுத்து எவ்வளோடா சம்பளம் வாங்குற? அதான் 10,000 ரூபாய் வரும் சாமி அப்படின்னா, இதுக்கு 10,000 ரூபாய் ஆடிட்டிங் படிச்சு 10,000 ரூபாய் கமான் 50,000 சம்பாதிக்கணும். யாரு கொடுப்பா சுவாமிஜி? போ அப்படின்னு ஒரு இன்டர்வியூ போனா. ஓகே, இன்டர்வியூ பண்ண எல்லாத்துக்கும் விட்டுட்டு வந்துட்டேன். அவர் இன்டர்வியூல கேட்டா, ஏன் விட்ட? எங்க சுவாமி இதை விட்டுட்டு அதை போய் வேலை செய்ய சொன்னாரு. இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. தான் பியூட்டி. இதெல்லாம் முடியும். புரியுதா? அப்போ இதுல அர்த்தம் என்னன்னா, அர்த்தத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். புரியுதுல? அப்படியே இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் நிறைய பேர் வீடெல்லாம் இடிச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. பொருள்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். புரியுதா? தர்மத்திலையும் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப பாராயணம் நல்லா பண்றோம் இல்லையா? தர்மத்திலையும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, மோட்சத்திலையும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது சாத்விகம். தர்ம அர்த்த காம மூணுத்திலையும் இவர் வரணும். அதுக்கு சாட்சி யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. புரியுதா? அந்த மாதிரி வரணும். அதுக்கெல்லாம் ராஜசி. ஓகே, அர்ஜுனா பிரசங்கேன பலாகாங்ஷி. ஓகே, பிரசங்கேன இதுல ப்ராப்ளம் எங்க அப்படின்னா, திக் அட்டாச்மெண்ட் கூடாது. புரியுதா? பலாகாங்கிஷி எதுல? அந்த பலன்ல உனக்கு அட்டாச்மெண்ட் கூடாது. யயா திருத்தியா சா திருத்தி ராஜசி. therefore world attachmentல வச்சுட்டு அதுக்காக டே நைட் ஒர்க் பண்றது இருக்க, அது ராஜசம். தாமசம்ன்றது என்ன? தாமசம்ன்றது உனக்கு அந்த தாமசத்துல உறுதி எப்படி இருக்க முடியும்? இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், நான் குடிச்சே செத்து போவேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சாராயம் குடிச்சு செத்து போனான். ரியலி? அப்ப அதுல இதுக்கு பேரு உறுதி சொல்ல முடியாது, ஜனூன் பிடிவாதம் தான் சொல்ல முடியும். அப்படி எல்லாம் செத்துவான். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். சில பேருக்கு வாழ்க்கையில பாடம் கொடுத்தா கூட கத்துக்கிறதே இல்லை. அதனால இந்த ஃபெலோ தாமசத்துல இருக்கு இல்லையா, அந்த தாமசம் சொல்லிருக்கும் இல்லையா, அந்த 12 ஐட்டம் அதுல விடாப்படியா இருப்பான். அவனா தாமசிக் ஃபெலோ. விவேக புத்தி இல்லாதவன் தாமசி திருத்தி. விபரீத புத்தி இது நமக்கு இது கொடுக்காது அப்படி சொன்னா கூட அதுல போய் சொல்றது. துரியோதன புத்தி, டே உனக்கு நன்மை கொடுக்காது, என்னால முடியல சகுனி மாமா, என்னால முடியல. அதர்மத்திலே போறது, அதுல உறுதி. எப்படி? அவனை நம்பி இருக்க அத்தனை பேர் செத்து போயிடும், அதுல உறுதி. இதெல்லாம் உறுதியா இது, இதெல்லாம் உறுதின்னு போட்டிருக்க. அதுக்கு தாமசிக்கு உறுதி. யயா திருக்ஷியா ஜனூன். அதுல பிடிவாதம்ன்றது
நான் ஐஸ்கிரீம் உற்றுறதுன்றது வைராக்கியம். என்ன ஆனாலும் மூக்குல ஒழுகினாலும் நாக்கில் ஒழுகினாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆவேன். அதுக்கு பேர் பிடிவாதம்னு பேர். அது உறுதி. இவன் எப்படிப்பட்ட சொப்பனம்? சொப்பனம்னா நெடிநீர் மறவி மடி துயில் இந்நான்கும் கெடிநீரார் காமக்கலன், அதிக உறக்கம் அப்படின்றார். இந்த மாதிரி இருக்கிறவனுக்காக யயா திருப்தியா, அதுல உறுதியா இருக்கிறவன். அந்த உறுதியா இருக்கிறவனை பத்தி என்ன சொல்றார் பகவான்? அந்த தாமச உறுதிய நாளை கிளாஸ்ல ஃப்ரெஷ்ஷா படிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.